இந்த ஃபார்ம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ்ஏஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறதுக்கான இந்த ஃபார்மு. சரியா? அந்த ஃபார்ம் நம்ம எல்லாருமே ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். சரியா? இப்போது நிறைய பேர் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். சில பேர் இன்னும் ஃபில்லப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. சரி, எப்படி ஈஸியாக எளிமையாக நம்ம ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இதுதான் எஸ்ஏஆர் ஃபார்மு. அதாவது எஸ்ஏஆர் கணக்கீட்டு படிவம் நீங்கள் வழங்க வேண்டிய விவரங்கள். அது இந்த கீழே அந்த வெள்ளையாக தெரியுதில்ல, அந்த இந்திய தேர்தல் ஆணையம் போட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்களா, அதுதான் வந்து எஸ்ஏஆர் ஃபார்மு. இந்த எஸ்ஏஆர் ஃபார்மில் பொறுத்த முடியும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கணக்கீட்டு படிவத்தில் உள்ள கீழ்கண்ட விவரங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும். அதாவது இந்த மஞ்சள் கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்களா, இந்த மஞ்சள் கலரில் ஷேட் பண்ணது வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா ஃபுல்லப் பண்ணி தான் இருக்கும். ஃபுல்லப் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, முகவரி, சட்டமன்ற தொகுதி, இது எல்லாமே எனக்கு இருக்கும். ஃபுல்லப் பண்ணி தான் இருக்கும். கீழே ஒரு படம் போட்டு காமிச்சிருக்காங்க, அது எல்லாமே ஃபுல்லப் பண்ணி தான் இருக்கும். அதை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல பிறந்த தேதி இருக்கும், ஆதார் எண் இருக்கும், கைபேசி எண் இருக்கும், அப்புறம் தந்தை பேர் இருக்கும், தாய் பேர் இருக்கும், துணையின் பேர் இருக்கும். இதெல்லாம் நம்ம எழுதணும். எழுதி முடிச்சுட்டு, இது எல்லாமே பேசிக்கான விஷயம்தான். அதுக்கப்புறம் தான் முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்குது. அதாவது முந்தைய சிறப்பு தீவிர 2 பாக்ஸ் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். வலதுபுறம் ஒரு பாக்ஸ் இருக்கும், இடதுபுறம் ஒரு பாக்ஸ் இருக்கும். வலதுபுறம் என்ன பாக்ஸ் இருக்கும் அப்படின்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினரின் பெயர். அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினரின் பெயர் அப்படின்னு ஒரு கட்டம், ஒரு பாக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, அதாவது நமக்கு வலதுபுறத்தில் இருக்கும். இந்த வலதுபுறத்தில் இருக்கும். இதில் யார் எழுதணும் அப்படின்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உங்கள் பெயர் இல்லாவிட்டால் உங்களது தந்தை, தாய், தாத்தா, பாட்டி ஆகியோரின் பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்தால் அவர்களின் விவரங்களை நிரப்பலாம். இந்த இடத்துல நம்ம எதை ஃபுல்லப் பண்ணணும்னா, இந்த இதுக்கு முன்னாடி சிறப்பு தீவிர திருத்தம் வந்து 2002 நடந்தது. அந்த 2002 நம்ம பேர் இல்லை அப்படின்னா, இப்போ ஒருவேளை நம்ம பேர் வந்து இப்போ 2002 வந்து இப்போ உள்ள 25 வயசு 30 வயசு உள்ளவங்களுக்குலாம் அப்போது 2002 ஓட்டு இருக்காது. இப்போ 35 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் அப்போ ஓட்டு இருக்கும். அதாவது 40 வயசு உள்ளவங்களுக்கு தான் அப்போ ஓட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, 2002 நமக்கு வந்து அந்த ஓட்டு இருக்காது. ஸோ நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள மாதிரி என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து அந்த 2002 எழுத முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதான் சொல்லியிருக்கான், முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உங்கள் பேர் இல்லாவிட்டால், அதாவது 2002 நம்ம பேர் இல்லைன்னா உங்கள் தந்தை, தாய், தாத்தா, பாட்டி ஆகியோரின் பெயர்களாக என்ன செய்யலாம், எழுதலாம். அதாவது வலதுபுறம் எழுதணும். நம்ம பேர் 2002 இல்லைனா, அதாவது நம்ம பேர் ஓட்டர் லிஸ்ட்டு 2002 இல்லை அப்படின்னா வலதுபுறம் பாக்ஸில் நம்ம தந்தை பேரையோ தாய், தாத்தா, பாட்டி யார் பேரான்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் அதான் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர். நம்ம உறவினர் யார் பெயராது நம்ம எழுதலாம். அவங்களோட பேர் எழுதணும். பெயரில் அவங்களோட பேர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது அவங்களுடைய எபிக் நம்பர் இருந்தால் எழுதிக்கலாம். உறவினர் பேர், அவங்களுடைய உறவினர் பேர். கீழே உறவு முறை, அவங்களுக்கு அவங்க எந்த உறவு. இப்போ உதாரணமாக ஃபஸ்ட்டு பேரில் நம்ம அப்பா பேர் எழுதுகிறோம் அப்படின்னா, 2வது அப்பாவுடைய அந்த எபிக் நம்பரு. உறவினர் பேரில் இப்போ அப்பாவுடைய அப்பா பேர் எழுதுகிறோம் அப்படின்னா, கீழே உறவு முறையில் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அது மேலே உள்ள பேரில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ மேலே உள்ள பேரில் நம்ம என்ன அப்பா பேர் எழுதுவோம். ஏன்னா நமக்குள்ளது 2002 இல்லை அப்படின்னா நம்ம அப்பாக்குள்ளது எழுதுவோம். அப்புறம் நம்ம அப்பாவுக்குள்ளே என்ன செய்வோம், எபிக் நம்பர் எழுதுவோம். அப்புறம் உறவினர் பேரில்
நம்ம என்ன செய்யணும், தாத்தா பேர் எழுதணும். தாத்தா பேர் எழுதி கீழே வந்து என்ன பண்ணால் உறவு முறையில் அப்பான்னு போடணும். அதாவது நம்ம அப்பாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் வந்து மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி பெயர் எல்லாத்தையும் எழுதிட்டு, அப்போ 2002 தொகுதியினுடைய பேர் என்ன, நம்பர் என்ன, பாகம் என்ன, வரிசை என்ன எழுதிக்கணும். இது முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை 2002 உங்களது விவரங்கள் 2002 அல்லது 2005 சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இருந்தால், இப்போ சில பேருக்கு நம்ம அப்பா, அப்போ அம்மா இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா அது இருக்கும். இப்போ கொஞ்சம் இப்போது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 60 வயசு 70 வயசு உள்ளவங்கலாம் அந்த 2002 இருக்கும். இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இடது பக்கம் உள்ள அந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்களில் அவங்க பேரை என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். வாக்காளர் பேரில் அவங்க பேர், உறவினரில் அவங்க அப்பா பேர் எதை எழுதிக்கலாம், உறவு முறையில் அவங்க என்ன உறவோ அதை எழுதிக்கலாம். மாவட்டம், மாநிலம் எழுதிட்டு அப்போ உள்ள தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண் எல்லாமே எழுதிக்கலாம். முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கீழே வந்து என்ன செய்யணும், இந்த மஞ்சள் கலரில் ஷேட் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல சைன் போடணும். இதில் யார் செய்யணும்னா நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வேளை வெளியூரில் இருந்தாங்க, யாராவது ஊரில் இல்லை வெளியூரில் ஆள் இருந்தாங்கன்னா அவங்க சரி நம்ம போட்டு அவங்களுக்கு நம்ம என்ன உறவு முறை அதை எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா எழுதி நம்ம என்ன செய்யலாம், பிஎல்ஓட்ட கொடுத்துடலாம். இவ்வளோ தான் அந்த விஷயம், இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கூடிய அந்த விஷயம். இதில் இந்த வாக்காளர் கீழே போட்டிருக்காங்க, வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர்களின் கையொப்பம் இடது பெருவிரலை உறவை குறிப்பிடுவோம். இப்போ நம்ம இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்க வெளியூரில் இருந்தாங்கன்னா நம்ம செயலை போட்டு நம்ம அவங்களுக்கு எந்த உறவுன்னு சொல்லி போட்டுக்கணும். அவ்வளோதான். அதான் ஈஸியாக ஃபுல்லப் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க.